இந்த வீடியோ சாட்டர்டே நைட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால டின்னர் செய்யலை. சரி, ஃபுட் ஆர்டர் போடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு டெலிவரி சார்ஜே வந்து ஜாஸ்தியாக சொல்லியிருந்தாங்க நைட் ஆனதால். அதுக்கப்புறமா இது எங்கள் வீட்டுக்கிட்டவே இருக்க ஒரு ஷாப் தான். லாஸ்ட் மந்த்து தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ண அன்னைக்கு வந்து 50% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பட் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இது ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல். நாங்கள் போகிறதுக்கு நைட்டு 9 ஆகிடுச்சு. ஸோ இங்கே க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா 10 நாங்கள் ஆர்டர் போட்டு வந்து அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே வந்து 10 ஆகிடுச்சு. பாப்பாவை ஹோட்டல் கூட்டிகிட்டு வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அங்கே வந்துட்டு அந்த கலர் கலராக இருந்த லைட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே ஹாப்பி. அதெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு அக்கா இவங்க பாப்பாவை பார்த்துட்டு ஏதோ சைகை காமிச்சு சிரிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ இவங்களும் வந்து அவங்கள பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் வந்துச்சு. பட்டர் நானு, மஷ்ரூம் கிரேவி. அதுக்கப்புறமா சரி கிரேவி வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அகைன் ஒரு 2 இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறமா ஜாகரி காஃபி நான் மட்டும் குடிச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதை வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வரதுக்குள்ளே பாப்பா அழுதுட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க டாடி கூட கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போல்லாம் வந்துட்டு என்னை நல்லா ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு யார்கிட்டையுமே இருக்கிறது இல்லை. நல்லா வந்து அடம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா எப்படியோ அவங்க வந்து சமாளிச்சுட்டே இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பால் அதை காய வச்சு அதையும் குடித்தாச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தண்ணியில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு டீடாக்சிஃபைட் ட்ரிங்க்குக்கு அதையும் வச்சுட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.